டு டிஆர்எஸ் ஃபுல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்டோரி பற்றி தான். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வாங்க வீடியோ போயிடலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரியை கோஸ்ட் வீடியோ பற்றி தான் வரப்போகுது, கோஸ்ட்டு சம்மந்தப்பட்டு தான் வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வில்லேஜ் இருக்குங்க. ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மணிகண்டன்ட்டு ஒரு ஆள் இருந்திருக்காரு. அந்த ஆள் வந்தீங்கன்னா ஒரு விவசாயியாக தான் இருந்திருக்காரு. அந்த வில்லேஜில் அவர், அதாவது அந்த கிராமத்தில் அவர் தான் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா எல்லாரும் அவர் மேலே பயமாரு. ஏன்னா ரொம்ப நேர்மையான வாழ்க்கையும் யார். அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க 2 பேர் தான் இந்த மாதிரி விவசாய வேலை செஞ்சுக்கின்னு அவங்க பொழப்பை பார்த்தீங்கன்னா ஓட்டின்றதுங்க. அதாவது இப்போ ஒரு நாள் அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அவங்க பயிர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு இருக்கிற பக்கத்தில் இன்னொரு குடும்பம் இருந்திருக்கேன். அப்போ அவங்க வாழ்க்கையில் நல்ல லைஃப் போகும்போது தான் ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது அவங்க பயிரெலாம் பார்த்தீங்கன்னா சரியாக வருதே இல்லை. அவங்க வில்லேஜே பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் சைடாக இருக்குது. அதனால் நைட் டைமில் இந்த யானைலாம் வந்திருக்குது. யானை அந்த பயிர்கள் மேலே நடந்து மிதிச்சு ஏதோ பண்ணிட்டு கடிச்சோ ஏதோ பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் அவங்க ரொம்ப சாரிடுறாங்க, சோகமாடுறாங்க. என்னடா இது, நம்ம பையன் மட்டும் நல்லாவே வர மாட்டேங்கிட்டே அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அந்த ஆள் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் பார்த்தீங்கன்னா நைட் லாரியில் எங்கேயோ காட்டு சைடுக்காக போயின்ட்டுருக்காரு. அவர் சும்மா பாட்டு கேட்டுக்கணும் லாரியில் வண்டி லோடில் ஏற்றின்னு போயின்ட்டுருக்காரு. இப்போ நீங்கள் என்னடா விவசாயம் சொல்லிட்டு இது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அவர் 2 வேலை பார்க்குறாரு. அதாவது இந்த டிரைவர் வேலையும் இந்த விவசாயம். அது மாதிரி அவர் நைட்டு 12 மணி, ஒரு சரியாக 12 மணி அவர் மட்டும் தனியாக ஒரு ஃபாரஸ்ட் சைடில் லாரியில் நிறைய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போது அந்த யாருமே இல்லாத அந்த காட்டில் யாருன்னு தெரியாது ஏதோ பொண்ணு வந்தீங்கன்னா ஒயிட் கலர் சாரீ கட்டிக்கின்னு முடியல பின்னாடி அப்படியே முழுசாக விரிச்சு போட்டுங்கன்னு. இதை பார்த்து இந்த மணிகண்டன், யாரா இது, இந்த நேரத்தில் இந்த பொண்ணு இங்கே நடந்து போய் கொலுசுலாம் காலில் போட்டுன்னு அப்படியே ஜல்லின்னு நடந்து போய்ங்கிறேன். அவருக்கு அப்போ தெரியல, யாரா என்ன பொண்ணு இப்படி போயின்னுக்கிறேன்ட்டு. இவரும் என்ன சரி இது அவனை பொண்ணை கூப்பிட்றேன், ஏம்மா என்னம்மா பண்ணுற, அதனால என்ன பண்ணுறது கூப்பிட்டு. ஆனால் அவங்க கூப்பிட்றத வச்சு அந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்கல. அவள் பார்த்துன்னு நடந்துன்னு அந்த காட்டு சைடுக்காக போயிருந்தேன். இவர் என்ன இந்த பொண்ணு அதுவும் நைட் டைமில் அதுவும் ரொம்ப முக்கியமான அந்த ஃபாரஸ்ட் சைடில் போயிருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரே ஒரு டவுட் போயின்னு இருக்காரு. அப்படி அவர் போகும்போது எல்லாம் சரின்ட்டு லாரியில் நிறுத்திட்டு அவர் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணி போயிருந்தார். போகும்போது அந்த பொண்ணு ஒரு பழைய ஒரு பங்களா சைடு உள்ளே போயிருந்துச்சு. அவருக்கு என்ன இந்த பாலஞ்ச பங்களாவுக்கும் என்ன போகணும், அவரும் உள்ளே போக பார்க்குறாரு. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா ஆயிடுதால அவரும் திரும்பி போயிட்டார். அப்போ திடீர்னு அங்கிருந்து அந்த பங்களா ஏதோ ஒரு பொண்ணு அழுவுற சத்தம்லாம் கேட்டு காப்பாற்றுங்க கத்துறாரு. அவருக்கு எதுவுமே புரியல, என்னடா இது. ஆனால் அவர் ஏதோ யாரும் நம்மக்கிட்ட விளாடி காசு பறி போகிறாங்கன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிடுறாரு. அடுத்த நாள் அதே காட்டு சைடு ஏன்னா அவங்க ஊரை தாண்டி வேறு ஊருக்கு போகணுன்னா அந்த ஃபாரஸ்ட் சைடாக போனோம். அதாவது அவர் போயின்னே இருக்கும்போது திடீர் அதே பொண்ணு அதே கலர் சாரி
அதே முடி மாதிரி வச்சுக்கிட்டு அதே கோல்ஸ். இந்த வாட்டி இவர் விடுறதாவே இல்லை. எம்மாடியே கூப்பிட்டு அந்த பொண்ணு பின்னாடி போய் அந்த பங்களாக்குள்ளே போயிடுறாரு. ஆனால் இங்கே தான் அவருக்கு ஒரு பிரச்சனை ஆகுது. உள்ளே இங்கே கதவுக்குள்ளே என்ட்ரை உள்ளே போட்டு பட்டால் கதவு சாத்திடுச்சு. அவருக்கு பயங்கரமான பயமாயிடுச்சு. அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியும். ஐயோ என்னடா இது இப்படி ஆகுறேன்ட்டு கதவு நத்துக்கு சரி ஏன்னா காற்றுல வச்சுருக்கோம். அவரும் உள்ளே போய் பார்த்தேன். அங்கே பழைய காலத்து ஃபோட்டோ, பழைய காலத்தில் யூஸ் பண்ண இந்த சிகரெட்டு, பழைய காலத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே இருந்தது. அந்த பங்களாவே யாரும் யூஸ் பண்ணிட்டு கை விட்ட பங்களா மாதிரி இருக்குது. அப்போ அவர் உள்ளே போய் பயங்கரமாக பார்த்தோன்னே அவர் வாழ ஒரு ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட அனாதை பிணங்கள் இருக்குது. அதாவது டெட் பாடிஸ் அனாதையாக இருந்தது. அது எல்லாத்தையும் யாரும் துண்டு துண்டாக வெட்டி போட்டு காய்ச்சி போட்டு அப்படியே போட்டு ஏதோ அள்ளிக்கு போய் ஒரு மாதிரி ஸ்மெல்லே வந்துங்கிறார். அது அவர் தான் வாந்தி எடுத்துட்டார். எப்படி கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் செட்டிட்டு அது கதவை மூடிட்டு வந்துட்டார். சரி திரும்ப என்னடா நடக்குதுன்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ரோட்டில் பார்த்தா சொன்னீங்களா அது பொண்ணு, அதே பொண்ணு மேலே ரூம்குள்ளே போகிற பார்த்து திரும்பி அவர் கூப்பிட்டு மேலே போகிறாரு. அவர் மேலே போக திடீர் அந்த பொண்ணு போன ரூமில் திறந்து பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த பொண்ணு எங்கடா இதுக்குள்ளே போன பொண்ணு உள்ளே காணும், எங்கடா இதுக்குள்ளே போன பொண்ணு உள்ளே காணும், எங்கடா இது. அதனால எங்கடா தேடினே எனக்கு போது அந்த பொண்ணு இன்னொரு ரூமில் பார்த்தா அந்த ரூம் போனோம் பயங்கர. ஏன்னா அந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணும் அந்த சைடு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து இவருக்கு இன்னமாயிடுச்சு. இப்போ நல்லா தான் இந்த வந்து செத்துட்டோன்னு ஜன்னல் சும்மா பட்டா நடிச்சு வேகமாக காற்றடிக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஐயோ என்னடா நடக்குது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு வெளியே போகிறார். அந்த ரூம்க்கு வந்து திறக்க முடியல. அப்புறமா பார்த்தா திரும்பி பார்க்குறாரு. அந்த உடம்பு ஃபுல்லாக ரத்தம் பிடிச்சி அந்த பொண்ணு அப்படியே எந்திரிக்கிட்டு அந்த பாடி. அதாவது இப்படி பயங்கர எந்திரிச்சு அந்த கழுத்து மட்டும் அப்படியே திரும்பி அப்படியே பார்த்துச்சு. அவர் பயங்கரமாக ஏன்னா இந்த கண்ணில் இந்த பிளாக் கலரில் இது இருக்குல்ல அது எதுவுமே இல்லாமல் வெள்ளை கண்ணு. அப்புறம் இங்கே கிழிச்சி ரோடு மாதிரி கிழிச்சின்னு ரத்தம் கொட்டின்னு இது வாயிலெல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. ஏதோ பச்சையாக ஏதோ மனுஷனோட இல்லை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி தவறிக்குது. அதை பார்த்து அவர் எவ்வளோ கதவு அடிச்சு உடைக்க பார்க்குறாரு. எதுவுமே ஆகுது. அந்த ஆத்மாவர் ஆனால் அது வரும்போது ஏதோ ஒரு வேர்டை சொல்லிட்டு வந்துங்குது. அதாவது ஏதோ ஒரு வார்த்தையே சொல்லிட்டே வந்துங்குது. என்ன இது அப்படின்ட்டு அவர் பயமாயி அது என்ன சொல்றீங்க, அதாவது இங்கிலீஷில் வந்து யூ ஆர் டேட் அப்படின்னு கத்தினார். ஆனால் அவர் கிராமத்தாள் தானே, அவருக்கு இங்கிலீஷ் அவர் என்ன சொல்கிறேன் அப்போ இல்லை இங்கிலீஷ் யூ ஆர் டேட். அப்புறம் அந்த தமிழ் நீ செத்துடு போகிற அப்படின்னு சொன்னால் அவர் பயம். சரி என்ன சொல்கிறேன்ட்டு அவர் கதவு எவ்வளோ பக்கத்தில் ஒரு சுத்தியல் இருந்துட்டு அதை வச்சு கதவு உடச்சுன்னு எப்படியும் ஓடி வந்துங்கிற. ஆனால் கீழே இருக்கிற எக்ஸிட் டோர் மட்டும் உடைக்கவே முடியல. இல்லை திடீர்னு அதை சுற்றி ஏதோ இந்த ஆட்டோபாஸோட கையில் டென்டகல்ஸு அது மாதிரி எதுவும் லாக் பண்ணிடுது. டென்டகல்ஸ் மேலே வந்து அதில் லாக் பண்ணிக்கிட்டு அப்புறமா அவர் அந்த ஆத்மாவோட கை 8 கையை வந்து அவரை பிடிக்க பார்க்குறது. ஆனால் திடீர்னு அந்த ஆத்மா பயங்கரமாக கத்தி அந்த ஏதோ ரூம்குள்ளே போய் அடிச்சிடுச்சு. என்னன்னு பார்த்தா காத்தாலே ஆயிடுச்சு. அவரு திடீர் அந்த கதவு லாக் பண்ணிடுச்சுல டென்டகல்ஸு அது அப்படியே அதுவே தானாகவே போய்
அவர் எப்படியோ இப்போ தப்பிச்சா போட சாமின்ட்டு இன்சைட் அவங்க வேற ஃபோன் பண்ணி, டேய் எத்தனை மணிக்கு லோடு ஏற்றுறேன்னா, என்னடா இவ்வளோ டைம் எங்கடா இருக்கிறேன் அப்புறம் ஐயோ லோடு ஏற்று இல்லைன்ட்டு எங்கே இருக்கிறோம் அவங்க வேறு மாட்டே. அவர் வில்லேஜ் காடு இப்போதான் நான் பயங்க லோடு வேணாம் உன் ஓனர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அவரும் சொல்லலான்னு பார்க்குறேன், ஆனால் யாரும் சொல்ல நான் நம்பவும் மாட்டாங்களேன்ட்டு வேணான்னு விட்டுறாரு. திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு இதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. டெய்லி தூங்கும் போது அவர் கெட்ட கனவுலாம் வந்திருக்கு. அவரால் என்ன தெரியல. சரின்ட்டு ஒரு சாமியார் கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாத்தையும். அந்த சாமியார் இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டாக சொல்கிறேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ போனது ஒன்றும் சாதாரண இடம் இல்லை. அந்த பொண்ணு ஒரு அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னு போன பொண்ணு. அவள் பேர்த்த கீதா. அவள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. அவங்க பார்த்தியே பயங்கரமாக ரிச்சான ஃபேமிலி. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்தாங்க. திடீர் ஒரு ரவுடிசம் வந்து எல்லோரையும் அவங்க ஃபேமிலியில் எல்லோரையும் கடத்தின்னு போய் அவங்க அந்த கீதாயே பொண்ணு கொண்டுட்டாங்க. அவங்க கொண்டுட்டு மட்டும் இல்லாமல் இந்த பாடிஸை அவங்க இறந்த அவங்க ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் வெட்டி போட்டு, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அந்த அந்த மணிக்கு அந்த ரூமில் திறக்கும் போது பாடிஸை அழிக்கப்படும். அவங்களும் அந்த ஃபேமிலி சேர்ந்த பாடி வேறு ஒரு பொண்ணை ஒரு ரூமில் வச்சு கொண்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஆத்மா தான் அங்கே அணிஞ்சிட்டுருக்கு. கூட அந்த பொண்ணோட ஆத்மா கூட இன்னொரு நிறைய ஆத்மாஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய பூஜை பண்ணும். ஏன்னா இது நீ பண்ணாதான் அந்த பேய்கிட்டேருந்து ஒரு விடுதலை. ஆனால் அந்த பேய்கிட்டேருந்து ஒருத்தர் மாட்டிட்டான்னா 90% நீ அந்த பேய்கிட்ட தப்பிக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த பேய் ஒருத்தரை பார்த்து கொல்லணும்னு நினச்சிச்சுன்னா விடவே விடாது அப்படின்னு அந்த பூசாரியை சொல்லுவோம். அவருக்கு பயமாயிடுச்சு. என்னடா இது இப்படி நினைக்கிறேன்ட்டு அவருக்கு, சாமி நீங்கள் தான் எப்பயாச்சும் என்னை காப்பாற்றணும், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றிடுங்கல்ல அவ்வளோ சொன்னேன். ஆனால் அதுக்கு அந்த விவசாயி சொல்ல, இதெல்லாம் முடியும், ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணும். ஒரு பாடி மாதிரி எங்கன்னா ஒரு சுடுகாடு போன மாதிரி வச்சுட்டு, அதில் உன்னோட முடியும் நீ யூஸ் பண்ணது உன் காலடி மண் எல்லாத்தையும் வச்சு அதில் போட்டு அதில் அந்த பாடியை போட்டு சவப்பட்டியில் மூடி போய் நீ எங்கே அந்த பேயை பார்த்தியா அந்த பங்களா முன்னாடியே வச்சுட்டு ஓடி வந்துடு. திரும்பி பார்க்காம ஓடி வந்துடு. ஆனால் தவிர நீ அந்த ரூட் சைடு மட்டும் போகவே கூடாது அப்படின்னு அந்த அதுக்கு அவர் சொல்கிற, சாமி இந்த லோடு எடுத்த அனுப்பிச்சு ஒன்று இல்லைன்னா இன்னொரு சைடு நான் போய்க்கோ, உங்கள் வில்லேஜு இன்னொரு சைடு இருக்குல்ல அந்த சைடு அந்த சைடு போனால் சுற்றி போனவர் உன் உயிர் மேலே ஆசை இருந்தால் அந்த சைடு போ, நான் சொன்ன வழியில் போ. இல்லை உயிர் மேலே ஆசை இருந்தீங்கன்னா அந்த பேய் எடுத்து போ அப்படின்னு. சரி சாமி நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்ட்டு சுடுகாட்டிலேருந்து ஒரு பிணத்தை வாங்கிட்டு அந்த சாமியை சொன்ன மாதிரி அவரோட முடி அவர் யூஸ் பண்ண எல்லாத்தையும் அவர் காலில் மண் அவர் துணிகள் எல்லாத்தையும் போட்டு பயங்கர ஸ்பீடாக வண்டியில் ஏற்றி போயிருந்தார். ஆனால் அவர் போகும்போது பயமாக இருந்தது. ஆனால் இப்போ தான் அவர் டேஸ்ட்டு அவனை பாடி வச்சு பயங்கர ஸ்பீடாக ஓடுறாரு. திரும்பி பார்க்காம ஓடினும் பட்டான அந்த கேட்டு அப்படியே மூடினுமா. வெளியே ஒரு கேட் இருக்கும்ல, ஒரு கிரவுண்ட் மாதிரி முன்னாடி வச்சு அந்த கேட் அப்படியே மூடிடுமா. அப்படியே அவர் கேட்டு அப்படியே தாவி குதிச்சு பயங்கரமாக அடிப்பட்டு வண்டியில் திரும்பி பார்க்காம அப்படியே ஓட்டின்னு அப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஒரு சில வருஷம்ல திடீர் ஆகுது. ஒரு வருஷம் கழிச்சு அவருக்கு எதுவும் ஆகலை. அந்த
ஆனால் அந்த ரோடே எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த ரோடு யாருமே, ஏன்னா அந்த சைடு அந்த ஆத்மா இருக்கிறதில்ல. சரி காய்ச்சி இன்னோட இந்த இது முடிஞ்சிட்டு. வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல ஸ்டோரியில் வந்து சந்திக்கலாம். பை கைஸ்.